Hello guys, welcome to Sledge Squad. Hi Madhu, Hello. welcome back. Hi Praju. Hi, Prithvi bro. Hello. Thank you. Hi, Prajwal. Hi. Hi everyone. Hi viewers. என்ன நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டேஜஸ் எண்ட் ஆக எல்லாம் டாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பாட்டம் போறாங்க, பாட்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் மேல போறாங்க. ஆல் ஆஃப் சடன் என்ன ஆகுது? இனிஷியல் தாட்ஸ் ஃப்ரம் டுடேஸ் மேட்ச் வித் ஆர்ஆர் vs ஜிடி. எனக்கு என்ன தெரியுமா தம்பி இன்னைக்கு மேட்ச் பார்த்துட்டு அந்த மீம் ஞாபகம் இருக்கு. என்னது ஜிடி ஜெயிச்சிட்டாங்களா? என்னது ஜிடி செகண்ட் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னது ராஜஸ்தான் கொண்டாஸ் ஆயிட்டாங்களா? என்ன மேட்ச், என்ன பேட்டிங், நம்ம காமன் டைலாக் தான் வரும். அண்ட் என்ன பாயிண்ட்ஸ் டேபிள் ஓவராலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் அது எனக்கு இதெல்லாம் கரெக்டா பார்த்து எப்படி தெரியுமா வந்து இந்த மூவி நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாரு. அந்த மாதிரி தான் இப்போ ஐபிஎல். அண்ட் மோர் ஓவர் டாக்கிங் ஸ்பெஷலி டுடேஸ் கேம் நம்ம ஐ மீன் இனிஷியலி நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண மாதிரி ஜிடி சேசிங்ல தான் ஜெயிக்கிறாங்க, இதுல ஜெயிக்கலான்ட்டு இன்னைக்கு குட்டியா வச்சிட்டாங்க இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு. Praju, your initial thoughts? அதான் நேத்து அது போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ நேத்து இந்த டீமோட ரிவ்யூ சொன்னப்பவே நான் சொன்னேன். இந்த பக்கம் பேட்டிங் இருக்கு, அந்த பக்கம் பவுலிங் இருக்கு. ஸோ யாரு பவுலிங் வச்சு பேட்டிங்கை பிடிப்பாங்களா இல்ல பேட்டிங்கை வச்சு பவுலிங்கை பிடிப்பாங்களான்னு சொன்னேன். ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்சுனா பவுலிங்ல பிடிச்சாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா பேட்டிங்லயும் ஆடினாங்க. ஸோ ஓவராலா இப்போ காம்படிஷன் ரொம்ப ஹீட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் தெரில யார் என்ன வேணா ஆகலாம். ஸோ ஸ்டில் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல குவாலிஃபயர்ஸ் முடிய போகுது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேல வராங்க, மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழே போறது. ஸோ பேசிக்கலி எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்துல அந்த ஸ்குவாடை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஓகே இந்த டீம் பெரிய டீம், ஓகே இவங்களுக்கு ஒருத்தர் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் கேப்டன்ஸ் இருக்காங்கன்ற ஒரு இதுல இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு அந்த மாதிரி சொன்ன டீம் எல்லாம் ஒரு சைடு தோத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு ஸ்குவாட் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மது சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட்ன்ற மாதிரி மேல இருக்கிறவன் இப்ப கீழே இருக்கிறவன் நீ மேல இருக்கிறவன் நீ அவ்வளவு ஈஸியா நீ 16 பாயிண்ட்ஸ் எடுத்துருவியான்ற மாதிரி அவ்வளவு டஃப் ஃபைட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜிடி வந்து சூப்பரா ஆடினாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். Yeah, let's go through the each innings. So first innings பத்தி பேசுவோம். I think GT played really well in the power play தான் சொல்லணும். I think power play முடியும் போதே அவங்க 80+ இருந்தாங்க, without any loss of the wicket. So I think power playல தான் அவங்க கொஞ்சம் இல்ல பவர் பிளேல தான் ஜிடி செமையா ஆடினாங்கன்னு சொன்னேன். ஸோ ஐ திங்க் பவர் பிளேல 80+ அடிச்சிட்டான் அவன். ஸோ ஐ திங்க் அங்கதான் கேம் டிஃபைனிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கில்ல சாய் சுதர்ஷனும் அட்டாக் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தானோட அட்வான்டேஜ் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல விக்கெட் எடுக்கிறது. இன்னைக்கு அது கிடைக்கலன்னு உடனே அவங்களுக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுச்சுன்னு தோணுச்சு எனக்கு. யுவர் தாட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ்? அதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்னு ஒன்றப்போ ஜிடி சுபம் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், அவங்க வந்து அட்டாக் பண்ணி ஆடினாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ், ஸோ அவங்க 2 பேர் வந்து சூப்பரா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 8th 9th ஓவரோ 10th ஓவரோ இருக்கிறப்பவே தேவர் கிராஸ்ட் 100. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஹாஃப் ஆஃப் தி ஸ்கோரே வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் 136 வந்து கில் ரொம்ப நல்லா ஆடினான். சாய் சுரேஷன் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆடினான். அதுக்கப்புறமா வந்தவங்க கூட பட்லருக்கு பெருசா பாடல இன்னைக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் பட்லர் படலனாலும் மத்தவங்க எல்லாம் ஆடி ஒரு நல்ல டார்கெட் தான். ஃபினிஷிங்ல கூட ரொம்ப நல்லா ஸ்கோர் செட். வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் அடிச்சாங்க இன்னைக்கு வந்துட்டு. அதுதான் சர்ப்ரைசிங். அதுதான். அதனால ஆக்சுவலி அவங்க வந்து 15 ஓவரோ 16 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது தேவர் அரௌண்ட் 180 189 ஆகும். ஸோ ஐ வாஸ் ஓகே இன்னும் ஒரு 4 ஓவர்ஸ் இருக்கு, ஒரு 30-40 ரன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
பட் அவங்க வந்து 31 தான் அடிச்சாங்க. பட் ஸ்டில் அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட்டா இருந்துச்சு போல. நான் ஏற்கனவே லைக் நேத்தே சொல்லியிருந்தேன், இவங்க ஓப்பனர்ஸ் தூக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இது யாருமே இல்லை. அண்ட் பராக் ஆடுவான்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு ஏன் பராக் ஆடலன்றது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ அவங்க டீமை பத்தி பேசுறப்போ அதை பத்தி பேசுவோம். வேப் அடிக்கல நினைக்கிறேன். வேப் அடிக்கல, அதுக்கு தான் வேப் பண்ண அது என்னது அது அடிக்கல. என்னப்பா ஸ்பான்சர் பேன் பண்ணிட்டீங்களா ஸ்டேடியம்ல எங்களுக்கு, அதுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் அவுட் ஆயிட்டான்னு சார் இன்டர்வியூல. இல்ல ஏதோ நிகழலாம், ஏதோ நிகழ் டிராவலிங் நிகழலாம் ஏதோ சொன்னாங்க, தெரியல என்னன்னு. ஸோ அதனாலதான் ரெஸ்ட் பையன் இன்னைக்கு. கேப்டன் பா அப்படியெல்லாம் விட முடியுமா? எதுனா மும்பையா? சரி விடு. நம்ம அப்படியே ஆர்ஆரோட போலிங் பத்தி பேசலாம். அப்படியே மது டச் அப் பண்ணிட்டு ஆர்ஆரோட போலிங், ஜிடி பேட்டிங் பத்தி பேச. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் சூப்பர் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, இது பழைய எங்கேயோ இது பார்த்துருந்தேன், பழையது. ஐ மீன் ஏபி டிவிலியர்ஸ் வாஸ் பிளேயிங் ஃபார் ஆர்சிபி. இந்த மோஹித் சர்மாவும் யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருந்தா, அப்போ அவங்க சொல்லுவான்னு, ஏபி டிவிலியர்ஸ்க்கு தெரியும் நான் எங்க போடுறேன்ட்டு போலிங், அவனுக்கு நான் இந்த ஸ்டாட்ல வேணும் அந்த ஸ்டாட்ல போடுவான். ஆனா நம்ம போலரை அங்க போடக்கூடாது, பட் நம்ம அங்கேயே போடுவோம். அதே மாதிரி தான் போச்சு இன்னைக்கு ஜிடி ராஜஸ்தான் போலிங். ப்ரோ எல்லாம் ஐ மீன் எல்லாம் கமான், ஆல் த பிளேயர்ஸ், ஆர்ச்சர் ஆகட்டும், தேஷ்பாண்டே, எல்லாரும் ஆடி வாங்கினாங்க. ஐ மீன் மோர்லி ஸ்பீக்கிங் கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுமா நியூட்ரலா இருந்துச்சு, ஜடேஜா கொஞ்சம் நியூட்ரலா இருந்துச்சு. ஜடேஜா அப்புறமா அந்த ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான். ஆமா, ஸ்பின்னர்ஸ் மட்டும் எல்லாம் அங்க அடிவாங்க. பட் கம்பேரிங் டு அதர் போலர்ஸ் லைக் ஆர்ச்சர் ஆகட்டும், தேஷ்பாண்டே, இவங்க எல்லாரும் அடி வாங்கினாங்க. ஐ மீன் பிரிஜேஷ் கூட கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டான், இல்லன்ட்டு இல்லை, பிகாஸ் ஹீ பிக் க்ரூஷியல் விக்கெட்ஸ். பட் எனக்கு ஏதோ தோன்ற மாதிரி எல்லாம் ராஜஸ்தான், ஐ மீன் நம்ம எப்பயுமே நம்ம என்னன்றது, ராஜஸ்தான் பேட்டிங் கிளிக் ஆச்சுனாக்கா பவுலர்ஸ் பிடிக்குவாங்க, இல்லைன்னா ராஜஸ்தான் இவங்க ஜஸ்ட் எல்லாம் அது படத்துல சொல்லுவாங்க, இவந்து கேமியோ நல்லா இருந்துச்சு. ராஜஸ்தான்ல கேமியோ கூட இல்லை, மெயின் கேரக்டர் கூட நல்லா இல்லை. ஸோ இட் இஸ் லைக் நியூட்ரல் ஆவரேஜா தான் இருந்துச்சு. பட் டாக்கிங் அபவுட் ஓவரால் ஸ்பீக்கிங் அபவுட் ஆர்ஆர், இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஒன்லி தான் ப்ரோ. அவங்களோட ஹிட் காம்போ அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆண்ட்ரே பர்கர் ஓப்பனிங் போலிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஆண்ட்ரே பர்கரை டிராப் பண்ணிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அதுலயே அவங்களோட டீமோட மொமெண்டம் எல்லாம் போச்சுன்னு தோணுது. அவ யாரும் யஷ் புஞ்சா வந்தான், அவ டீசெண்டா தான் போட்டுருந்தான், போடுறான்னு நினைச்சோம். பட் அவனுக்கு போட்டு இது பண்ணிட்டாங்க, சாய் சுதர்ஷனா ரெண்டு பேர் போட்டு. ஐ மீன் ரொம்ப பேசுற மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஆர்ஆர் போலிங் ஓவரால் ஸ்பீக்கிங். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் சைட், ஈவன் டாக்கிங் அபவுட் ஜிடிஸ் பேட்டிங், எதிர்பார்க்கல. பிகாஸ் இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அந்த டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க மிடில் ஆர்டர் வராங்க, கொஞ்சம் அப்படி இப்படி டச் அப் பண்ணிட்டு டீசெண்டா 200 புஷ் பண்ணி போயிட்டு டீசென்ட் டார்கெட் கொடுத்தாங்க. பட் பீங் யூ எஸ்பெஷலி டாக்கிங் அபவுட் ஆர்ச்சர், அவ ஒயிட் பால் ரெட் பால் எல்லாம் மண்டை மேல விசு போடுவாங்க, அந்த மாதிரி போலர். இங்க என்ன ஆகுது, ஐ திங்க் இன்னும் நினைக்கிறமா, ஐ வுட் லைக் டு ஆட் திஸ் ஒன் பாயிண்ட், தோ வி ஆல்ரெடி ஃபினிஷ் டாக்கிங் அபவுட் ஜிடிஸ் பேட்டிங். ஜேசன் ஹோல்டர் எப்போ டீம்ல வந்தா அப்போ தெரிஞ்சு ஜிடிஸ் அஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரே மேட்ச் தான் தோத்துந்து, ஐ திங்க் தட் இஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன் சின்னசுவாமி. அதுக்கப்புறமா எங்கேயே தோக்கலாங்க ஜேசன் ஹோல்டர் வந்த. ஐ திங்க் ஜேசன் ஹோல்டர் எந்த டீம்ல விளையாடணும் கூட வரும், he is playing that அந்த மிடில் ஆர்டர்ல crucial ரோல் ப்ளே பண்றான். மோர் தென் மிடில் ஆர்டர் he is performing good in the bowling. So ஜேசன் ஹோல்டர் was like I think somewhere I know we don't believe in this concept, but எங்க அவனுக்கு அந்த அதுதான். ஸோ ஜேசன் ஹோல்டரை பத்தி தான் நானும் பேச வந்தேன். ஜேசன் ஹோல்டர் வந்துட்டு என்ன சொல்றது, எப்படியாவது கான்ட்ரிபியூட் பண்ணிடுறான், எதர் இந்த டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் ஆர் பினிஷிங் ரோல், இல்ல விக்கெட்ஸ் எடுத்துட்டு எப்படியாவது அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறான்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்குமே அவனுக்கு போலிங்கே கொடுக்கல டு அன் எக்ஸ்டென்ட். பட் லாஸ்ட்ல வந்துட்டு அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் இந்த இன்னிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அண்ட் ரஷீத் கான் இஸ் ஓல்ட் ரஷீத் கான் ஆல் ஆஃப் எ சடன் ஒரு 2-3 மேட்சா மறுபடியும் இந்த ஃபார்முக்கு ரிட்டர்ன் வரான். அண்ட் ஆல் ஆஃப் எ சடன் ஜிடி இஸ் லுக்கிங் லைக் அ டீம் டு பீட். அண்ட் அவங்க இருக்கிற பொசிஷன்லயே தெரிஞ்சிருச்சு, டாப்புக்கு போயிட்டாங்க, பேக் டு பேக் 4 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. வில் கம் டு தட். பட் பிஃபோர் தட் வாட் ஹேப்பன் டு ராஜஸ்தான், ஏன் இப்படி ஆடுறாங்க? வெரி குட்.
ம். அதான் ப்ரோ, இது ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி, if just moments ago I just added this point. If Rajasthan batting goes good, வேற எல்லாரும், I mean not about middle order, not about bowling, team London. இந்த வயசு த்ரூ ஜுரல் ஆகட்டும், எல்என்சில நிக்கலஸ் புரன் ஃபார்ம்ல வந்துட்டான். ஷிம்ரான் இட்மார் இன்னும் எவ்வளவு மேட்ச் வேணும்? ஐ திங்க் இஸ் வெயிட்டிங் ஃபார் 15th மேட்ச் டு கெட் பேக் டு த ஃபார்ம். மோஸ்ட்லி अभी तक வந்து 15th मैच वेस्ट इंडीज वर्सेस न्यूजीलैंड எங்கேயோ விளையாடுற டைம்ல ஃபார்முக்கு இருப்பா. ஸோ இட்ஸ் ஹை டைம் ஃபார் ராஜஸ்தான், அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஷுட் ஒர்க் வெரி மச். ஏன்னா ரதர் தென் டாக்கிங் அபவுட் ராஜஸ்தான் bowling அப்படி ஆர்ச்சர் ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், ஐ மீன் ஓகே, தட் இஸ் அவங்க கூட ரொம்ப பேச முடியாது, ஏன்னா தே கேவ் ஆல்ரெடி 200 பிளஸ். பட் இனிஷியலி டாக்கிங் அபவுட் ப்ராப்பர் ஆர்ஆர் பேட்டிங், ஐ திங்க் சம்வேர் இந்த ஆர்ஆர் ஆகட்டும் அண்ட் எல்எஸ்ஜி, இவங்கெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேசிங், ஐ திங்க் தே லுக் வெரி pretty much bad because other than openers there is no name. And somewhere, if at all I had to add one more point, Jadeja. Jadeja is already experienced, so I think Jadeja is somewhere like he takes his team to decent level but not into expectation. Overall speaking, it was below average, talking about RR batting. எனக்கு என்னவோ ஐ திங்க் வி ஆர் டாக்கிங் அபவுட் எட்மயர். ஓகே, அவனை ரொம்ப மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு நீங்களாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் டாக் அபவுட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு சைடு வைபவ் சூரியவன்ஷி அடிக்கிறான், ஓகே. பட் வாட் ஹேப்பன் டு யசஸ்வி ஜெய்ஸ்வால்? அவன் கொஞ்சம் ரொம்ப மேட்ச் ஆச்சு அடிச்சு, அவன் அடிக்கவே இல்லை. மேபி அது கூட இந்த டீமுக்கு இம்பாக்ட் பண்ணுது. இந்த ப்ரெஷர் இஸ் பியூர்லி புட் ஆன் வைபவ் சூரியவன்ஷி ஆல்வேஸ். ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது இந்த டீமுக்குன்னு தோணுது. இல்ல வைபவ் சூரியவன்ஷி மேல எவனோ ப்ரெஷர் போடல. அவனை சும்மா சஞ்சு சாம்சன் ஏதோ இவெண்ட்ல சொன்னாங்க, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னடான்னா கண்ணு மூடுறது வீசுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அவனோட ஸ்ட்ராட்டஜில அவன் இருக்கான். சி, இஃப் வைபவ் சூரியவன்ஷி டெக் அவுட் ஆயிட்டானா வில் ஆல் டாக் அபவுட், நார்மல் ஃபேன் வில் டாக் அவனுக்கு பால் பட் நோபடி வில் ஜட்ஜ் ஹிம். ஏன்னா ஜஸ்ட் 15 years he's made up such a huge name in IPL. But yeah, talking about SSV Jaiswal, த்ரூ ஜுரேல், இட்டுமாயர், இவன் யார் சென்ட்ரல் இன்னொருத்த யாரோ வருவாங்க, ஃபெராரி, இவங்கெல்லாம் ஐம் நாட் ஷூர் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொலாப்ஸ் ஆச்சுன்னா போச்சு ராஜஸ்தான் பேட்டிங். த்ரூ ஜுரேல் வந்து அப்படியே புஷ் பண்ணுவான், அவனுக்கு ஏதோ வேற யாருன்னா சப்போர்ட் இல்லைன்னா அவனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்ட் இஃப் அட் ஆல் யூ ஹேவ் டு டாக் அபவுட் திஸ் துபே, அவன் கொஞ்சம் ஏதோ ஒரு அந்தந்த மேட்ச்ல என்னோட பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், நான் போலிங்ல அடி வாங்கினா பேட்டிங்ல நல்ல ரன்ஸ் கொடுக்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல ஆடுறாங்க. அதை தவிர ஓவரால் ஸ்பீக்கிங் ராஜஸ்தான் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். பெருசா பேசுற மாதிரி எதுவுமே இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் சொல்லணும். வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜடேஜா தான் 30s வந்தாங்க. அண்ட் அதுவுமே நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். அண்ட் அகைன் போலிங்கை பத்தியும் பேசிட்டோம். ஹோல்டர் அண்ட் ரஷீத் கான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா போட்டாங்க. ஸோ வேற யாரும் பெருசா அங்கேயும் எல்லாரும் அடி வாங்கினாங்கன்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் there is just 2 from the each team. இதுல வைரவன்சில ஒரே போச்சு. எனக்கு என்ன தெரியுமா, ஜிடில போலிங் என்ன தெரியுமா ஷாக்கிங், யூனிக்ஸ் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் ஸ்கூல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, சரிடா இவனை வண்டியில எங்கேயோ இடம் இருக்க தூக்கி போடுங்கான்ட்டு. அதே மாதிரிதான் அவனு ஒரே ஒரு பரவாயில்ல, ஒரு ஓவரா கொடுப்பீங்க அவனுக்கு. ஒரே ஒரு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது? சீரியஸ்லி சுந்தர் 2 ஓவர் போட்டான், அவங்க பேட்டிங் கூட கொடுத்தாங்க. பட் இவனுக்கு பேட்டிங் கொடுக்கல, வெறும் 1 ஓவர் கொடுத்துட்டு அதை இம்பாக்ட் ஃபுல்லா வச்சுட்டு இம்பாக்ட் பிளே பண்ணிட்டு. ஏன்னா ஓகே, ஓவரால் ஸ்பீக்கிங் ஜிடி வாஸ் குட். ஓவரால் ஜிடி டாமினேட்டட் தான் சொல்லணும். சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் லாஸ் அட் திஸ் எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் இட் வாஸ் அன்னெசரி. அதுவும் அவங்க ஹோம்லயே அன்னெசரி, நாட் நீடட்னு தான் தோணுச்சு. பிகாஸ் அவங்க ரன் ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆல் ஆஃப் சடன் பார்டர்ல நிக்குது. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே அவங்கள விட அதிகமா இருக்க ரன் ரேட்டு. எனிதிங் கேன் ஹேப்பன் ஃப்ரம் ஹியர்.
ஸோ யா தே ஆர் இன் ட்ரபிள்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு டிசி ஆஃப்டர் வீக் பிரேக் அகைன். இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பிரேக் கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஆல்ரெடி லாங் பிரேக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஆடினாங்க. மறுபடியும் இன்னொரு வீக் பிரேக், மறுபடியும் இன்னொரு வீக் பிரேக்கு டிசி மேல ஆட போறாங்க. அது எனிவே யூஸ் இருக்குமான்னு தெரியல. பட் டிசி ஜெயிச்சா ஆர்ஆர் வில் பி இன் ட்ரபிள் அந்த மேட்ச்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நாக் அவுட்னு சொல்லலாம். 2 ஜெயிக்கணும் இப்போ. அண்ட் ஜிடி சிட்டிங் சேஃப் அட் செகண்ட் பொசிஷன். ஆனா அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் டாப் ஆஃப் த டேபிள் ஹைதராபாத் மேல. ஸோ ஒன் டீம் வில் கெட் குவாலிஃபைட் அந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு. அந்த மேட்ச் ஐ திங்க் தட் இஸ் அகெயின் ஆஃப்டர் 2-3 days. ஸோ ஜிடி வர்சஸ் ஹைதராபாத் வில் பி தி நெக்ஸ்ட் மேட்ச் ஃபார் ஜிடி. அதுல ஒரு டீம் 16 points போயிடுவாங்க கண்டிப்பா நவ் at this stage. So let's wait and see what happens. We will do a quick preview on tomorrow's match, guys, Sunday's match. So first afternoon match வந்து start பண்ணிடலாம், which is CSK versus LSG at Chepauk. Let's start from Praju. What are your expectations? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது ஆல்வேஸ் ஐ வாண்ட் சிஎஸ்கே டு வின், அதுல டவுட்டே இல்லை. ஸோ லைக் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல்எஸ்ஜி வந்து ஆர்சிபியை பொழந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மேட்ச் இப்போ அவங்க மும்பை மேல நிக்லஸ் பூரான ஃபார்ம்ல வர வச்சு நிக்லஸ் இப்ப தெரியுதா? ஓகே. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து நிக்லாஸ் புரான ஃபார்ம்ல வர வச்சுட்டாங்க. ஆர்சிபி வந்து மிச்சல் ஸ்டார்க்கு ஃபார்ம்ல வர வச்சுட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க பேட்டிங் கூட இப்போ வந்து என்னது லைக் நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சென்னை மேல கூட வந்து அதே மாதிரி ஆடுவாங்க அப்படி இப்படின்னு. பட் எனக்கு என்னவோ லைக் அது அங்கே நடக்காதுன்னு தான் தோணுது. ஸோ ஐ வாண்டட் சிஎஸ்கே டு வின் அண்ட் ஐ பிலீவ் சிஎஸ்கே வில் வின் டுமாரோன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ என்ன தெரியுமா, நான் எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தேன். பீங் அ நான் ஆர்சிபி ஃபேன், போத் ஆஃப் தம் லைக் ஒன் சைடு மேட்ச் நாளைக்கு வந்து. பட் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணேன், எல்எஸ்ஜி ஹேஸ் குட் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்லயே வந்து இல்லாத ஃபார்ம்ல இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போனாங்க. பட் ஏன்னா நம்ம ஓன் பேரும் ஆர்சிபி தான் மேட்ச் பார்த்தா அவ யாரும் ஆர்சிபி தான் மேட்சே இருந்துச்சு. அது ஆர்சிபி தான் மேட்சே இருந்துச்சு. ஆனா இவங்க ஆடல சொல்லு. கரெக்ட். இந்த அண்டர்டேக்கர் ஷேன் மார்ஸ் தூங்கிட்டு இருந்தான். மிச்சல் மார்ஸ் சாரி தூங்கி இருக்கிற பிளேயர் வச்சுட்டு அவன் எழுப்பி வச்சுட்டு ஆட வச்சுட்டான். அண்ட் இந்த சைடு bowling லைனப் கூட அப்படியே இருந்துச்சு. ஸோ I think overall, let me talk about LSG CSK. Anything might happen. Again, I know Chennai is far better doing from the previous game. Anything might happen, but it's too early. Prajal, I think I really appreciate and I really like the way Prajal is confident about Chennai. I wish Chennai should win, but in terms of looking stats of LSG versus Chennai, I think again எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, மார்க்கஸ் டென்னஸ் சென்னையில செஞ்சுரி அடிச்சுட்டு செலிப்ரேஷன் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ எனிதிங் மைட் ஹேப்பன் அகைன். ஸோ இட்ஸ் கோனா பி வெரி டஃப். I'll go with 50-50. நான் ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் கோ வித் எல்எஸ்ஜின்னு தோணுது. பிகாஸ் இட்ஸ் அன் ஆஃப்டர்நூன் மேட்ச். பால் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும்னு தோணுது. நின்று வரும். ஐ திங்க் இட் வில் நாட் பி அ ஃபாஸ்ட் பேஸ்டா ஸ்விங் ஆகிற பாலா இருக்காது எதுவுமே அங்க. ஸோ ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க, நிக்லஸ் பூரனை கொண்டு வந்துட்டாங்க, ரிஷப் பந்தியும் கொண்டு வந்துட்டீங்க ஃபார்ம் கடைசியில. இனி அடுத்த மேட்ச் ஜாஷ் இங்கிலீஷையும் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆல்ரெடி போலர்ஸ் யாதவும் ஷமியும் விக்கெட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் கான்பிடென்ட்ல அது நடக்காது, அதுதான் நான் சொல்றேன். இல்ல ரொமாரியோ ஷெப்பர்டுக்கே ஸ்பின்னர் போட்டு டிபெண்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால அந்த கான்பிடன்ஸோட தான் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க சென்னைக்கும். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி தட் மேட்ச். ஐ திங்க் எல்எஸ்ஜி மைட் வின் இன் சென்னை, பட் லக்னோவில் இட் கேன் டிஃபர். தே ஹேவ் பேக் டு மேட்சஸ் சென்னை அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ சென்னை சாரி எல்எஸ்ஜி மைட் வின் அட் சென்னை, பட் லக்னோ போகும்போது இட் கேன் சேஞ்ச் தோணுது எனக்கு. பட் லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் த டேபிள் டு பி மச் டைட்டர். இஃப் எல்எஸ்ஜி வின்ஸ் இட் வில் பி டைட்டில்.
டைட்டர். இஃப் நாட் ஐ திங்க் சிஎஸ்கே ஐ திங்க் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 5 or 6 தான் இருப்பாங்க. They'll not go any further அப்படின்னு தோணுது நாளைக்கு ஜெயிச்சா கூட. So let's see how that goes. Who are your impactful players for tomorrow? One from each team. So from CSK, I would pick Akhil Hussain. And from நம்ம எல்எஸ்ஜி சைட்ல இருந்து நம்ம நிக்கலஸ் புரான். I would pick those two as an impactful players. நாளைக்கு நிக்கலஸ் புரான் ஆடுவான். நாளைக்கு பிரஜ்வல் சொல்லிட்டா நாளைக்கு ஆடுவான். யார் ஆடுனாலும் பயம் இல்லை, தலை தக்கதலே. Okay, Madhu, your pick. Yeah. I'll stick from Chennai side, either Akhil Hussain or Anshul Kambaj, someone among them. In LSG, Nalike, I think if LSG go first bats, I'll stick with Rishabh Pant. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினா ஜாஷ் இங்கிலீஷ், இல்லைன்னா மிச்சல் மார்ஷ். எனக்கு எல்எஸ்ஜி டீம்ல இருந்து இன்கேஸ் ஜாஷ் இங்கிலீஷ் டஸ் நாட் பிளே, எனக்கு என்னவோ நான் ஆடிவான் நாளைக்கு அண்ட் அவன் அடிப்பான்னு தோணுது. அண்ட் சென்னை டீம்ல கோ வித் டெவால்ட் பிரேவிஸ். அவனுக்கு இந்த வாட்டி படவே இல்லை, நாளைக்கு என்னவோ எனக்கு அவனுக்கு படம் தோணுது. ஸோ ஹி மே ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டுமாரோன்னு தோணுது. ஸோ தட் கேஸ் டெவால்ட் பிரேவிஸ் நாளைக்கு. So these are the two picks from my end, and I think Madhu and me have voted for LSG. Well, Madhu I think 50-50 la irukkan. Raj has gone for CSK. I'll still stick to I'll still stick to it only. Stick to LSG, yeah. Okay, me and Madhu are going with LSG. Raj is going with CSK tomorrow. So let's see how that goes. The afternoon match pakla, and we have important evening match. RCB versus Mumbai at Raipur. புது கிரவுண்டு, புது மேட்ச். எனக்கு ஸ்டேடியம் பத்தி அவ்வளவா தெரியல. எந்த டீம்? ஓ மும்பை இந்தியன்ஸ். ஓகே ஓகே, அந்த டீம் மறந்துட்டு இருந்தேன். மும்பை வித்அவுட் மறந்துட்டு இருந்தேன். மும்பை 2.0. சீக்கிரமா 2.0 வந்துட்டீங்க ப்ரோ. சீக்கிரமா 2.0 வந்துட்டீங்க. சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை தூங்குறான் தூக்கடா, இப்பதான் அவனை தூக்கிருக்கீங்க. பாக்கலாம் அதுக்கு என்ன ஆகுதுன்னு. சோ வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தட் மேட்ச்? ராய்ப்பூர் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஹை ஸ்கோரிங் கிரவுண்டா என்னன்னு தெரியல. Yeah, again it's ground. I think it will be a neutral stadium ta irko. It's either batting or bowling. It's neutral pitch ah ta irko. So yeah, I'll stick to RCB in tomorrow's game. And like எனக்கு வந்து நாளைக்கு மேட்ச் லைக் வந்து ஒரு மேட்ச் தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனோட கேப்டனை தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ வெளியே வைக்கிறதுலயே லைக் போனவன் லைக் எல்லாருமே வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ரிகல்டனும் ரோஹித் சர்மாவும் சூப்பரா ஆடினாங்க. அண்ட் நாளைக்கியோட மேட்ச்ல ஐ திங்க் பும்ரா வந்து இன்னும் கொஞ்சம் பும்ரா வந்து அவர் பழைய ஃபார்முக்கு வருவாருன்றது ஒரு சின்ன இன்ட்யூஷன். ஸோ அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிக்கான்னு சொல்ல விட ஐ வுட் கோ வித் 50-50 தான் நான் சொல்லுவேன். எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா ஆர்சிபில பார்த்தா கூட இப்போ அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் தான். பவுலிங் வந்து ஹேசல்வுட் இல்ல நம்ம புவி, இவங்க 2 பேருக்கு அவங்க ஆடிக்கிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த சைட்ல இருக்காங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோன்னு தோணுது. ஸோ ஐ வுட் கோ 50-50 தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி ஆஸ் யூசுவல் டபுள் மைண்ட்ல தான் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா ஐ திங்க் மும்பை ஜெயிக்கும்னு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். பட் மனசு மும்பைன்னு சொன்னாலும் ஆக்சுவலி ஆர்சிபி மைட் வின்னு தோணுது. ஸோ தே வில் ஹேவ் an edge tomorrow ராய்ப்பூர்ல. லெட்ஸ் see what happens. பட் இல்ல சூரியகுமார் யாதவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் நோ he will be available for the match or not. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. ஹர்திக் பாண்டியா ஆல்சோ இஸ் அவுட். ஸோ அதனால பேர்ல கேப்டன் இல்லைன்னா புது கேப்டன் புது கிரவுண்டு எப்படி இருக்க போகுதுன்னு டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் தெம்.
அதனால சொல்றேன், மனசு மும்பை ஜெயிக்கணும்னு சொல்லுது. பட் ஐ ஃபீல் ஆர்சிபி மைட் ஹாவ் an எட்ஜ்னு தோணுது. ஸோ அதனால நான் வந்துட்டு எனக்கு நாளைக்கு இல்ல இல்ல நாளைக்கு மேட்ச் ரொம்ப கியூரியஸா இருக்கும்ட்டு தெரியல, இருக்குமா இல்லையே தெரியல. பட் இன்னைக்கு நீங்க சொல்லிருந்து எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. மனசு நாங்க மனசெல்லாம் ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ஆமா, ரொம்ப இந்த ஆர்சிபி சீசன் பீங் இந்த அன் சீசன் ஆர்சிபி ஃபேன், யா வி இந்த ரொம்ப சீசன் போல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ அதனால பெட்டர் டீம் ஹேஸ் டு வின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ திங்க் ஐ வில் ஸ்டில் கோ வித் ஆர்சிபி 55-45. பட் யா, as always, மும்பை வாலா இஸ் மும்பை வாலா. ஸோ அதனால மனசு லைட்டா எங்கேயோ மும்பை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபைட்டாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் ஹோப் ஸோ. So who are your impactful players for tomorrow? ரொமாரியோ ஷெப்பர்ட் யாராவது? ஏ ஏ அவனை டிராப் பண்ணலாமா டீம்ல வைக்கலாமான்றதே ஒரு இல்ல பெரிய இல்ல question அவனுக்கு ஆ இருக்கு. டிராப் எல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. அவ தவிர வேற யாருமே இல்லை மிடில் ஆர்டர்ல. அது ஏதோ ஏதோ படத்துல சொல்லுவாங்க, டேய் அவனுக்கு ஆப்ஷனா இருக்கும். ஆனா எனக்கு இருக்கிறது ஒருத்தான். அவன் திட்டினாலும் அடி வாங்கினாலும் ஏதோ ஒரு ஹிந்தி வழக்குதான் பார்த்தேன். இந்த டேய் அவன் எலக்ட்ரிஷியன் நல்லா அதை தூக்கிடுறான்னா, டேய் அவனை தூக்கினா வேற வயர் எங்க வயர் என்னென்ன இருக்கு அவனுக்கு மட்டும் தான். அதுதான் நீங்களும் இல்லை. ஸோ தூக்க மாட்டோம். யா பார்க்கலாம். So who are your impactful players for tomorrow? ஸோ நாளைக்கு ஃப்ரம் மும்பை I'll stick with either batting first வந்து ரிக்கத்லனா, இந்த சைடு பும்ரா, either someone among this two. இந்த சைடு ஆர்சிபில I feel tomorrow Hazlewood batting line. So yes. Okay, so Bumrah or Rickleton. இந்த சைடு ஹேசல்வுட்னு சொல்ற மது. Okay, Raju, your impactful players? Yes. ஸோ ஃப்ரம் ஆர்சிபி நான் வந்து பட்டிதார் இல்லைன்னா விராட் கோலி, இவங்க 2 பேர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். when it comes to மும்பை இந்தியன்ஸ், நான் வந்து லைக் மது சொன்ன மாதிரி ரிக்கல்டன் இல்லைன்னா பும்ரா. ஓகே, நான் வந்துட்டு நாளைக்கு ஐ ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு ரோஹித் சர்மா ஃபார் மும்பை. ஃப்ரம் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு என்னவோ அடிப்பான், மறுபடியும் ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவான்னு தோணுது. அண்ட் கமிங் டு ஆர்சிபி, ஐ கோ வித் பூவி. ஸோ நல்ல ஸ்டார்ட் கொடுப்பான் அவன் அந்த ஓப்பனிங். ஸோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி டீசெண்டாக bowling போடுவான் டில் த எண்ட், ஈவன் ஆன் அ பிக் ஸ்கோரிங் கிரவுண்ட் ஆல்சோ. ஸோ ஐ ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு பூவி ஃப்ரம் ஆர்சிபி இன் bowling, I feel. So that is my picks for the team. So I think Praju, I think நீ சொல்ல நாளைக்கு யார் வின் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர்சிபி? ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் வந்து என்னதான் 2 டீமும் லைக் அதான் 50-50 தான் நான் சொல்லுவேன். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ என்ன சொல்றது, இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிக்குவான்னு சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர்ல வந்து ஒருத்தன் போயிட்டா கொஞ்சம் கஷ்டமா வர மாதிரி தெரியுது. மிடில் ஆர்டர்ல ஃபினிஷ்ல இருக்கிறவங்க மேல வந்து ஆடுறப்போ கொஞ்சம் மேட்ச் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இவங்க சைட்ல பவுலிங்னு பார்த்தா கூட ஹேசல்வுட், புவி வந்து பிடிச்சாங்கன்னா, அதுவும் பவர் பிளே பார்த்தா கூட இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் சிச்சுவேஷன் தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சூஸ் லைக் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த டீம்ல ஹர்திக் பாண்டியா வேற இல்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா இல்லாம அவங்க வந்து அந்த மாதிரி சூப்பரா ஆடினாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல அதே மாதிரி ஆடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சின்ஸ் இட்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் எனி நம்பர்ஸ். ஐ வுட் சே 50-50 அவ்வளவுதான். இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லல, 50-50 சொல்லுவேன் நான். எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோ. இல்ல பிரச்சனை, பட் still you have to choose one team because end of the day one team will win. ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% அப்படி போனா மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவேன் நான், அவ்வளவுதான். I'll choose மும்பை இந்தியன்ஸ். பட் இட்ஸ் அகெயின் ரொம்ப லைட் எட்ஜ்.
Okay, Madhu, your edge for Perfect. It seems like, tomorrow, I mean, I feel RCB will, dominate in tomorrow's game, so it will be like 65-35. okay. So Madhu is giving a எனக்கு huge ஒரே ஒரு edge. ஆசை என்னன்னா Mm. இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா இப்போ லைக் ம் ஆர்சிபி பேட்டிங் ஆர்டர்ல வந்து நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி என்னது கொஞ்சம் டீம் இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இவங்க அதே ஆர்டர்ல வச்சுட்டு போனாங்கன்னா அண்ட் ஓப்பனிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஐ திங்க் இட் வுட் மைட் பி டிஃபிகல்ட். ஸோ ஐ வுட் இப்போ நாளைக்கு ஆட போற மேட்ச்ல அந்த சேஞ்சை கொண்டு வருவாங்களா இல்லையான்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதுவும் பார்க்கணும்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்றேன் நான் வெங்கடேஷ் ஐயருக்கு ஓப்பனிங் ஸ்லாட்ல. ஏன்னா ஜேக்கப் பெத்தலுக்கு இஸ் நாட் ஒர்க்கிங் நத்திங் ஃபார் ஹிம். அண்ட் அதுக்கப்புறமா விராட் கோலி அவுட் ஆயிட்டாருன்னா லைக் இட்ஸ் பீன் மச் டிஃபிகல்ட் ஃபார் தெம். Yeah, I think அவங்க நிதேஷ் ஜேக்கப் சர்மாவும் அல்ல பெத்தலம் இஸ் நாட் இன் ஃபார்ம். சால்ட் வர்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. They'll not drop usually தான் தோணுது. I think they'll stick on to ஜேக்கப் பெத்தல் for one more matchன்னு தோணுது எனக்கு இன்னும் நாளைக்கும். Because Mumbai's bowling அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ மேபி ஜேக்கப் பெத்தல் மே ஸ்கோர் சம் ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. Let's see what happens. So Madhu is giving a bigger edge. Praju just ஒரு 1% தான் கொடுக்குறான். நான் ஒரு 55-45 edge கொடுத்துருக்கேன். I think Praju is going with Mumbai and me and Madhu are going with RCB to win the match for tomorrow. Let's see how it goes. We'll come back and do the Sunday match post-match reviews of both LSG CSK and Mumbai RCB. One more point, I think rain delays இருக்கும் ரெண்டு மேட்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு. There is rain forecast for both the matches. சேப்பாக்கில் ஆல்ரெடி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பெங்களூர்ல பெய்யற மாதிரி. ஸோ ஐ திங்க் they have also having some rain breaks. ஸோ ராய்ப்பூர்லயும் I heard there is some rain break ன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் இதா ப்ராப்ளம் ஆயிருக்கு ரெயின் பிரேக்ஸ்னால. ஸோ அதனால we might have some rain delays தோணுது. ஸோ let's see how that goes. Again, we'll come back and do the post-match reviews. Until then, see you guys. Bye-bye. Bye bye.